தேவனுடைய வார்த்தை ஜபத்தோடு மகிமை நிறைந்த தகப்பன் மகத்துவம் உள்ளவரை பரிசுத்தம் நிறைந்தவரை உம்மை துதித்தேன் சோத்திரிக்க இந்த நேரத்தை தந்திர நன்றி. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே வெளிப்படட்டும். தேவ ஆவியான வார்த்தை மூலமாக வெளிப்படுங்க. கேட்கிற ஒரு ஆத்மாவது மறந்திருந்தால் ஆண்டவரே அது தேவ வார்த்தையின் மகிமை என்று கூறி இந்த ஜபத்தை ஏற்ற நல்ல பிதாவே ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கும் இந்த ஜனங்களுக்கும் மலைப்பிரசங்கத்தில் இவ்வாறாக சொல்கிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் பொக்கிஷங்களை தேடி ஓடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பொக்கிஷம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவான காரியம், அது இருந்தால் நமக்கு எல்லாம் போதும் என்று நினைக்கிற ஒரு காரியம் பொக்கிஷம். இன்றைக்கி உலகத்தில் பொக்கிஷம் பல விதத்தில் இருக்கிறது. மனுடைய வாழ்க்கையில் சிலர் பொக்கிஷம் எப்படி தேடுகிறார்கள் என்றால் பணமாக தேடுகிறார்கள். பணம் தங்கள் வாழ்க்கையில் போதும், அதுதான் பொக்கிஷம் என்று நினைக்கிறார்கள். சிலர் சொத்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதுதான் தங்களுடைய வாழ்க்கையில் சொத்து சுகம் பொக்கிஷம் என்று விரும்புகிறார்கள். சிலர் தன்னை ஒரு மேல் அதிகாரியாக ஒரு எஜமானனாக காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், இது தங்களுடைய வாழ்க்கையில் அது பொக்கிஷம் என்று இருக்கிறார்கள். அப்போது இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் நமக்குள் இருந்தால் நம்முடைய இருதயம் அங்கே இருக்கும். அவைகளை குறித்து தான் இருக்கும். அதுதான் ஆண்டவர் இப்படி சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்ல. ஆனால் கர்த்தர் விரும்புகிற நாம் தேட வேண்டிய பொக்கிஷம், கர்த்தர் விரும்புகிற நாம் தேட வேண்டிய பொக்கிஷம் என்னவென்றால் மனிதர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பை நாம் மனிதர்களிடத்தில் செலுத்த போது தேவன் நமக்கு அன்பானவராக இருக்கிறார். மனிதர்களிடத்தில் பரிவு காட்ட வேண்டும். நாம் தேவனிடத்தில் பரிவு பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் மனிதர்களிடத்தில் சுத்த இருதயத்தோடு நடக்க வேண்டும். தேவன் அதன் நிமித்தமாக நமக்கு பல்லவராஜ்யம் என்ற பொக்கிஷத்தை தர ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களை நாம் எப்படி நேசித்து எப்படி அன்பு செலுத்தி அவர்களை நாம் எப்படி இந்த உலகத்தில் நாம் அவர்களை வைத்துக் கொள்கிறோமோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இங்கே தேவன் சொல்கிறார், பொக்கிஷம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவன் தருகிற பொக்கிஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதற்கு நாம் எப்படி இந்த பூமியில் வாழ்கிறோம், நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ, எங்கே இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் மாம்சத்திற்குள் வாழ்கிற வாழ்க்கையானது தேவனை தேடாதபடி, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி, தேவன் விரும்புகிற அந்த கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை வாழாதபடி உலக பிரகாரமான பொக்கிஷங்களை தேடி ஓடுகிற நாம் தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் எப்படி நம்மை பாதுகாப்பார்? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தேடல் எப்படி இருக்கிறது? அனுதினம் ஓடி உழைக்கிறோம், அனுதினம் நம்முடைய ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, நம்முடைய ஆயுசும் கரைந்து போகிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் தேடுகிற தேடல் எப்படி இருக்கிறது? தேவன் விரும்புகிற பொக்கிஷமாக இருக்கிறோமா? நாம் தேவன் விரும்புகிற பொக்கிஷத்தை தேடுகிறோமா? சிந்தித்து பார்ப்போமா? ஒரு நொடி பொழுதில் அன்பு சகோதர சகோதரிகளை, தேவன் நமக்காக ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கிறார், பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு இந்த பூமியிலுடைய காரியங்களை நாம் வறுத்து தள்ள வேண்டும். பூமியில் இருக்கிற இந்த பொக்கிஷத்தங்களை விட்டு தள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் என்னுடைய வாழ்க்கை, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், தேவனோடு நான் இருக்க வேண்டும். 1000 வருஷ அரசாட்சி முடிந்தபடி ஒரு நியாய தீர்ப்பு வரும். அங்கே நியாய தீர்ப்பு செய்கிற பொழுது நான் ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்தால் துவைத்து வெளுக்கப்பட்டு வெண்வசம் தரித்து கொண்டு சிங்காசனம் நிற்பேனே, அந்த பாக்கியத்தோடு நான் நிற்க வேண்டும் என்று நீ தேடுகிற பொக்கிஷம் அதுதான் தேவன் விரும்புகிற பொக்கிஷம். அவர் எதை தேட வேண்டும் என்று விரும்புகிற அந்த பொக்கிஷத்தை நாம் தேடி அவர்களுடைய இருதயத்தை இடம் பிடிப்போமா என்று கூறி இந்த செய்தியை முடிக்கிறேன். ஆமேன். ஜபத்தோடு அன்பு தகப்பனே, வார்த்தை ஆண்டவரே, ஒரு இருதயம் மனந்திரும்பட்டும் தகப்பனே, கேட்கிற இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு ஆத்மா மனந்திரும்பட்டும். நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபையா சோத்திரம். நேரத்தில் இந்த செய்தியை தேர்ந்தெடுக்க வைத்தீர், அதற்காக நன்றி. தேவ ஆவியானவர் இடைப்படுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் தேடுகிற பொக்கிஷம் இரத்தத்தால் துவைக்கப்பட்ட அந்த வெண்வஸ்திரம் தரித்து நிற்கணும் தகப்பனை, பாக்கியத்தை தாங்க. அந்த தேடல் தேட
அந்த பொக்கிஷத்தை தேடி எங்கள் இருதயம் அங்கே இருக்கட்டும் என்று ஒரு செய்தியை முடிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.